ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கேன். நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு தங்களை தங்களுடைய நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகள், கணேஷிற்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நிச்சயமா சார். நம்ம விவாதம் என்பது சுறுசுறுப்பாக இருக்கும். காரணம், என் மனதில் 75 வயதானாலும் தமிழகத்தை பற்றி 1967 நான் தமிழக அரசியலை நேரில் என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் கற்றுக் கொடுத்தது, மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, காயிதே மில்லத் போன்றவர்களிடம் நான் பழகியது 1967 சிறு வயதினாக இருக்கும் பொழுது. இன்று தமிழக அரசியல் ஏக்தம் மாறிவிட்டது. விஜயனுடைய நுழைவு என்பது மிக மிக 2 கழகங்களையும் அலற விட்டு விட்டது. தாங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். காரணம், இந்த முன்னரை காரணம் என்ன கேட்டால் எனக்கு இருக்கக்கூடிய தாபங்களை நான் கொட்டி விட்டேன். கணேஷ் சார், அலற விட்டுட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படிதான் எல்லாருமே இங்கேயும் ஃபீல் பண்றாங்க. என்ன திமுக அதிமுக அலறி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 60 வருஷம் பாரம்பரியம் மிக்க கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து விஜயை பார்த்து இப்படி வந்து பயந்து போய் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினும் வந்திருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? 3 காரணங்கள் அதற்கு நான் எளிமையாக சொல்ல முடியும். அயல்நாட்டு தமிழ் வாழ் மக்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும் என்றால், தமிழகத்தில் ஊழல் அதிகமாகி விட்டது. சட்ட ஒழுங்கு இல்லை. எந்த விதம் இல்லாத போதைப் பொருள் நடமாட்டம் செக்கச்சக்கமாயிடுச்சு. பொருளாதார ரீதியில் பார்த்தால் தமிழகத்தில் கஜானாவில் காலி. மு.க. ஸ்டாலின் தன்னுடைய தகப்பனார் கருணாநிதி ஐயா மாதிரி செயல்படவில்லை. அவர் தன்னுடைய ஒரு பிடிப்பை இழந்து விட்டார் என்ற ஒரு செய்தி தான் வெளியே வருகிறது. கணேஷ், அதை பொதுமக்கள் 4.5 ஆண்டு காலம் எப்படி அரிசி குக்கர்ல ஸ்டவ் மேல வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு விசில் வருது பாருங்க, அந்த மாதிரி பிச்சுன்னு வருதுங்க 4 இடத்துல விஜயனுடைய கூட்டம். குக்கருடைய சவுண்டும் விஜயனுடைய கூட்டமும் பார்த்தால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இறுதி முடிவு கட்டிவிட்டார் விஜய் என்பதுதான் அர்த்தமாகிறது. சார், நீங்க கூட்டம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கரூர் இன்சிடென்ட்டை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா எல்லா இடத்துலயும் நான் கேட்கறது, எல்லா இடத்துலயும் தான் கூட்டம் வந்துச்சு, ஏன் கரூர்ல வண்டி எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா கரூர்னாலே செந்தில் பாலாஜி. ஸோ இந்த 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 ஒரு கனெக்ஷன் வந்து ஒரு பிடிபடாத ஒரு கனெக்ஷனா இருக்கு. உங்களோட கருத்துக்கள்? நாளை காலை நாம் இருவரும் ஞாயிறு 12 அக்டோபர் இரவு 8 மணிக்கு இதை ஒளிப்பதிவு செய்கிறோம். நாளை திங்கட்கிழமை காலை 13ஆம் தேதி 11 மணிக்கு சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய தீர்ப்பை தர இருக்கிறது. அதற்கு முன்னதாக தாங்கள் கேட்டீர்கள், தமிழக அரசியலில் சுருக்கமாக அயல்நாடு வாழ் தமிழர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் விஜய்க்கு ஏன் கோபம் வந்தது? 4 இடத்தில் நன்றாக ரேலி செய்தவர், ரோட் ஷோ செய்தவர், 5வது இடத்தில் ஏன் மோதல் வந்தது? அதற்கு மூல காரணம், விஜய்க்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொண்டு விட்டது. விஜய் ஒரு சுனாமி. அவர் வந்தது வந்து ஒரு இடிச்சின் போது எல்லாத்தையுமே. விஜய்க்கு வந்து கரூருக்கு ஒரு நல்ல பாடம் கொடுத்தது விஜய்க்கு அரசியல் மூலமாக. 41 பேர் மரணத்தை நான் குறைத்து மதிப்பேன். 41 உயிர்கள் சேதம். ஆனால் திமுக விஜய் இருவரிடமே ஒரு மன கோணல்கள், மனஸ்தாபம் வந்தது காரணம் கரூர். அது மட்டும் அவர் திமுக கிட்ட இருக்கலாமா நினைச்சிருந்தார் கூட விஜய். கரூர் அவருடைய மைண்டை மாத்திடுச்சு. விஜய்க்கு எதிராளி 2 பேர் தமிழக அரசியலில். எடப்பாடி பழனிசாமி இல்லை, பாசிச பாஜக இல்லை. கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜய் மெல்ல மெல்ல நகர்த்தினார் தன்னுடைய காயை. சேஸ்போர்ட் வாய மூடின்னு இருக்கார். ரொம்ப டீப் பர்சன் விஜய். சினிமாவில் என்னோட பார்க்கலாம். எனக்கு சில கருத்து வேறுபாடுகள் விஜயுடன் இருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. சனாதனத்தை எதிர்க்கவில்லை, கடவுளை மறுக்கவில்லை அவர். இருப்பினும்
விஜய்க்கு 2 மெயின் எதிரி நேருக்கு நேர் வந்தாங்க. கரூர் கொடுத்தது ஒன்று செந்தில் பாலாஜி, அனதர் உதயநிதி. ஓகே. இதிலிருந்து தான் தாங்கள் கதையை பெரிதுபடுத்த வேண்டும். இந்த இருவர் திமுகவிற்கு புதிதாக இருந்தாலும் மு.க. ஸ்டாலினுடைய பிடிப்பு, அந்த சங்கடம், அதாவது அந்த ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்பில் மு.க. ஸ்டாலினுடைய பிடி தளர்ந்து விட்டது. முதியவர்கள் அனைவரும் ஒதுக்கப்பட்டார்கள். அதிமுகவிலிருந்து வந்த 5-6 பேரை வைத்துக் கொண்டு மு.க. ஸ்டாலின் நினைத்தார் ஆட்சியை நடத்தலாம் என்று நடத்த முடியாது போனது. அனைவருக்கும் கோபதாபங்கள் உதயநிதியை துணை முதலமைச்சரானதிலிருந்து வெடித்து விட்டது. அதை விஜய் நன்றாக பயன்படுத்தி கொண்டார். ஆனால் கரூர், உதயநிதி டெப்டி சீஃப் மினிஸ்டர், கரூர், இது மட்டும் ஒரு லைன் வச்சுக்கோங்க. இப்ப கரூர் அண்ட் ஆஃப்டர் அப்படி பாத்தீங்கன்னா, கரூருக்கு முன் கரூருக்கு பின் என்ற ரீதியில் வந்தால் உதயநிதி, செந்தில் பாலாஜி இருவரும் தான் விஜயனுடைய வளர்ச்சியை தடுக்கிறார்கள் என்று விஜய் புரிந்து கொண்டு விட்டார். நாளை சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு சிபிஐயோ எஸ்ஐஏ கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலை மாறும். பார்த்து கொண்டே இருங்கள், பிரச்சனைகள் வளரும். நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி ஒரு தீர்ப்பு வரும் நீங்க ஆன்டிசிபேட் பண்றீங்க சார்? எஸ்ஐஏ ஓட்டே இருக்கட்டும். ஒண்ணே கணேஷ், ஓகே சார், இது நாம் இருவரும் பேசிக்கொண்டது சுப்ரீம் கோர்ட் தீர்வு வந்த பிறகுதான் பொது வலைத்தளத்தில் வர இருக்கிறது. ஓகே, இது இரவாகிவிட்டது. எந்த தீர்ப்பு எப்படி வந்தாலும், சாதகமாக விஜய்க்கு சாதகமாக வந்தாலும் பாதகமாக வந்தாலும், இது தமிழக அரசியலில் ஒரு குழப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதிமுக காரர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும், திமுக காரர்களுக்கு பின்னடைவை கொடுக்கும், விஜய்க்கு நம்பிக்கை கொடுக்கும். இனி விஜய் ஒரு பந்து கீழே கீழே அடிக்க மேல ஏறுதுங்க. பந்து மேல ஏறுங்க. இனிமேல் விஜயனுடைய பாவனைகள், நடைகள் எல்லாமே மாத்திக்குங்க. இனிமேல் இந்த 10 ரூபாய் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி எல்லாம் நிறுத்திடுவாரு. அந்த பஸ் மேல நிக்கிறதெல்லாம் நிறுத்திடுவாரு. இனிமேல் ஒவ்வொரு இடத்துக்கு போறேன், இப்ப 7 மணிக்கு திருச்சிக்கு வரேன்னா 7 மணிக்கு போயிடுவாரு. அந்த காலதாமதத்துக்கெல்லாம் ஒரு குட்டு வாங்கிட்டார், நல்லா குட்டு வாங்கிட்டார். அது ஊழியர்களிடையே வந்து விட்டது. ஆனால் ஒண்ணு கணேஷ், தமிழகத்தில் திமுக, அதிமுக என்ற பலம் வாய்ந்த கட்சிகளை இவர் எதிர்நோக்குகிறார் என்றால் இவருக்கு ஒரு நல்ல சாதகம் என்ன என்று கேட்டால், இளம் வாக்காளர்கள், முதல் டைம் வாக்காளர்கள் குறைந்தது ஒரு, என்னை பொறுத்த மட்டும் 15% இருப்பாங்க. என்னை பொறுத்த மட்டும் அதுல குறைஞ்சது அவர் 15,240 போட்டீங்கன்னு வச்சுக்கோ, 40 சீட் அடிச்சு போயிடுவார். 40 சீட் படிச்சுட்டீங்கன்னா 200 தான் இப்ப இருக்குது. அப்போ கூட்டணி ஆட்சி. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? கூட்டணி ஆட்சிக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க இல்லையா? அதனாலதான் ஒருவேளை இன்னைக்கு எடப்பாடியாரும் கொடி பறக்குது பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு சார். அப்படி பேசிட்டு இருக்கிற பட்சத்துல அவங்க எல்லாருமே இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? அதிமுகவும் தவாகவும் கரூர் அதை இணைத்து விடும். ஓகே, கரூர் இணைச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. பட் இங்க எனக்கு ஒரு கொஸ்டின் சார், சொல்லுங்க. இதுல அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு, ஜனநாயக நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு முழு அதிகாரத்தையும் எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்து விட்டார். விஜயை பற்றி பேசுவதற்கு, பேசாமல் இருப்பதற்கு, வாயடைத்திருப்பதற்கு, வாய் இல்லாம இருக்கிறது என்ன ஒண்ணா பண்ணீங்க, யூ ஆர் த லீடர். பட் பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனேயும் நான் கச்சங்கச்சின்னு வந்துடுறேன், திமுகவை உட்காடுக்கே பேங்குங்கான்னு சொன்னார் ஹிந்தியில. அந்த மாதிரி வார்த்தை எப்பவுமே சொன்னது கிடையாது அமித்ஷா. பேரோடு புடுங்கி எறிவேன் என்று சொன்னார். ஓகே, ஆனா கொள்கை எதிரி அப்படின்னு அவர் பாஜகவை சொல்றாரு சார், நம்மளோட தவாக தலைவர் மிஸ்டர் விஜய். அப்போ அந்த கொள்கை எதிரியோட கூட்டு சேர்றதுக்கு நீங்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? இல்லாட்டினா அதிமுக ஒண்டிதான்
அதிமுக ஒருவேளை பிச்சுட்டு வருமா? நீங்க எப்படி என்டிஏ கூட்டணியிலேருந்து எப்படி பாக்குறீங்க அந்த கொஸ்டின்? இது ஒரு சங்கடமான நிலைமை. விஜய்க்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்து விட்டது கரூர். அதற்கு முன்னதாக கோலோச்சி கொண்டிருந்த விஜய் தடுமாறி, அதாவது தடுக்கி விழுந்து விட்டார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு. ஆனால் ஒன்றே ஒன்று, மத்திய அரசாங்கத்தில் 1989 2025 வரை பல சரித்திரத்தை பார்த்தால், ஏன் தமிழகத்திலேயே பார்த்தால், எதிரி கட்சிகள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி விஸ்வநாத் பிரதாப் சிங் சப்போர்ட் பண்ணிச்சு, சிபிஎம் அவுட் சைட் சப்போர்ட் பண்ணாங்க. சரி. இதே பன்னீர்செல்வம் முதலமைச்சராக 3 முறை இருந்தவர் எடப்பாடி பழனிசாமியிடம் தர்ம சங்கடத்தினால் போய் துணை முதலமைச்சரானார். 4 வருடம் இருந்தார். இதே வைகோ பெரியவர் நல்ல ஒரு அரசியலை புரிந்து கொண்டவர், திமுகவிற்கு எதிராக ஒரு கோஷத்தை எழுப்பி மு.க. ஸ்டாலினை எல்லாம் ஏகவச்சனத்தில் திட்டியவர். அவர் கொள்கை தான் பார்த்தார் திமுகவின் மறுமலர்ச்சி திராவிட கழகம் என்பதை வளர்த்தார். பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் சரணாதி அடைந்தது ஸ்டாலினிடம். அது மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் கரூருக்கு பிறகு சில சித்தாந்தங்களை ஒதுக்கி வைத்தார், அவருக்கு நல்லது. அதே மாதிரி பாஜகவும் அதிமுகவும் ஒதுக்கி வச்சு ஒரு காமன் அஜெண்டால வந்தான்னு வச்சுங்க, ஒரு அம்பரலா ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணி, ஒரே ஒரு குறி, எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக ஆட்சி வெளியே எடுக்கணும், விஜய்க்கு எடுக்கணும். அதே ஜி.கே. வாசன் ஒரு क्वेश्चन சார், விஜய் எப்பவுமே சொல்லிட்டு இருக்காரு நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு. ஆனா இங்க அதிமுக தான் அது அவர் 2031க்கோ 36க்கோ தள்ளி விட வேண்டும். அவர் யங்ஸ்டர். ஓகே. இப்ப மு.க. ஸ்டாலினுக்கு 70 வயது ஆகிவிட்டது, 75 ஆகிவிட்டது. அவர் இன்னும் 20 வருஷம் இருக்குங்க அவருக்கு. he is only 51 விஜய். கரெக்ட். அவர் பாத்தீங்க, இப்ப பாருங்க, நரேந்திர மோடி 25 வருஷமா அரசியல்ல இருக்காரு. முதலமைச்சர் 13 வருஷம், பிரதம அமைச்சர் 12 வருஷம். அது மாதிரி விஜய் கேன் ஆஸ்பைர் டு பிகம் சீஃப் மினிஸ்டர் இன் 2031. இந்த கரூர் படித்த பாதம் அதனுடைய போஸ்ட்போன் பண்ண வேண்டிய நிலைமை. அவர் கொஞ்சம் இறங்கி வரணும். இறங்கி வராட்டு நடக்காது. இறங்கி வரலன்னா நடக்காது இல்லையா? அதுதான் உண்மை. ஏன்னா இல்லடா அந்த கோயலிஷன் ப்ராப்ளம். இந்த ரூபத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வர்சஸ் ஸ்டாலின் என்று வந்துவிட்டது. ஓகே. அதுல அந்த சாம்பிராணி புகை போடுறது, ஊதுவத்தி காமிக்கிறதெல்லாம் நம்ம அமித்ஷா பண்றாரு. பின்னாடியில இருந்து நம்ம விஜய் பண்ணாதான் விஜய்க்கு எதிர்காலம் இருக்கும். ஏன்னா ஒரு அரசாங்கத்தை அவர் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ரைட் சார். நிறைய பேர் இங்க கேட்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விஜயனுடைய ஆதரவாளர்கள் ஏன் விஜயே இந்த தொலைக்காட்சியை பார்த்தேனால் கணேசன் ராஜகோபால் பேசுவதை முதிர்ச்சி அடைந்ததனால் நான் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணல. விஜய்க்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், தங்களுக்கு வயது இருக்கிறது, எனக்கு வயது இல்லை. ராஜகோபாலனுக்கு தாங்கள் முதலமைச்சராக நான் 2031 பார்க்க ஆசைப்படுகிறேன். 26 விட்டுருங்க. சில நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும். திமுகக்கு முரசொலி மாறன் வாஜ்பாயிட்ட பேசிச்சு நான் இருந்தேன் அப்போ 1998ல. நீங்க ராம் மந்திர தனியா வைங்க, உடனே அவர் போட்டு சொல்லிட்டாரு வாஜ்பாய். திமுக உள்ள 5 வருஷம் இருந்தாங்களே சார் இவங்க. திமுக கொள்கை எதிரி தானே அவங்க. ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு கொள்கை எதிரி, அன்னைக்கு பணம் பண்ணாங்களே. என்னங்க இது? திமுக கொள்கையெல்லாம் கிடையவே கிடையாது. பணம் தான் முக்கியம் மோஸ்ட்லி. அதனால அவங்க எல்லாருமே ஒரு நிதி பேர் வச்சுக்கிறாங்க. இங்க ஒரு கொஸ்டின் வந்திருக்கு சார், அது எல்லாருமே கேட்கிற கொஸ்டின். அதாவது இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? விஜய் ஒருவேளை இன்னைக்கு பாஜக வேண்டாம் அப்படின்னு நினைச்சாருன்னா இவங்க பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இங்க பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்க. அவங்க கேட்கிற கேள்வி இதுதான் சார், முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க எப்படி பாக்குறீங்க? கேள்வி. கணேஷ் மூலமாக அந்த நபர்களுக்கு நான் பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். எடப்பாடி பழனிசாமி பாஜகவை தனியாக விடமாட்டார். ஜனவரி 10 பொங்கலும் பொழுது நல்ல நியூஸ் கிடைக்க உங்களுக்கு பார்த்துட்டே இருங்க. ஓகே. பொங்கல் தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற மாதிரி. அது இப்போ என்னுடைய அரசியல் பிரயாணம் தீபாவளி 2025 2026 பொங்கல், இந்த ஒரு 3 மாதத்தில் தமிழக அரசியலில் அலைகள் மோதும். ஆனால் அலைகள்
ஓயாது. அதில் ஒரு 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 ரெசல்யூஷன் வருங்க, ஒரு தீர்மானம் வருங்க அதுல. சரிங்க சார். ஓகே, சூப்பர் சூப்பர். அதே மாதிரி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் இந்த டாபிக்ல வந்து விஜய் வந்து பாஜக பிடியில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதை? திருமாவளவன் பேசக்கூடாதுங்க. அவன் நாளைக்கு அடிக்க வருவாங்க எதாவது பேசி. அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுக்கிறார் அவர். மாயாவதி போன்றவர்கள் எல்லாம் தலித் அரசியலை வியாபாரமாக்கி விட்டார்கள் என்று உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியை தூக்கி அடித்தார்கள். அதே மாதிரி தமிழகத்தில் 8000 ஓட்டுல ஜெயிச்சாரு நம்ம மாண்புமிகு திருமாவளவன். ஓகே, அது இந்த வாட்டி அவருக்கு இந்த எல்லாமே சுனாமி அடிக்க போகுது, பார்த்துட்டே இருங்க கணேஷ். தமிழ்நாட்டுல ஓகே, தமிழ்நாட்டு திருமாவளவன் எல்லாம் நேத்தி பாருங்க அந்த கார்ல போய் பாட்டுட்டு மன்னிப்பு கேட்கிறேங்கிறாரு. அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப். ஒரு எங்க அடின்னு சொல்றது? இவர் யாருங்க சொல்றதுக்கு அடிக்கிறதுக்கு? அந்த வக்கீலங்கள் எல்லாம் எதுக்குங்க சொல்லணும்? அவர் வன்முறையை எங்க தூண்டி விடுறாரு அவரு? இந்த திமுகவிற்கு ஒரு மாபெரும் எதிரி என்னால் விஜய் அல்ல, திருமாவளவன் தான். அதை மு.க. ஸ்டாலின் புரிந்து கொண்டிருக்கிறார். கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன மு.க. ஸ்டாலினுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை முதுகில் குத்தியது 2 பேர். ஒன்று ராகுல் காந்தி, இன்னொன்று திருமாவளவன். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. தேங்க்யூ வெரி மச். திருப்பியும் இன்னொரு வீடியோல இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வரட்டும், நம்ம திருப்பியும் மீட் பண்ணலாம் சார். அதுவரை நன்றி. நன்றி 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 நன்றி.